ஹாப்பி கிறிஸ்மஸ் தானே? பைபிள்லேயே போட்டுக்கோங்க மிகுந்த சந்தோஷம் சொல்லி. இயேசு பிறந்தது வந்து நம்மளுக்கு மிகுந்த சந்தோஷம். அவர் பிறந்ததை நம்ம தான் கொண்டாடுறோம். ஆமேன். அதாவது இயேசு பிறந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கே நம்ம வந்து இயேசு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இயேசுன்ற பேருக்கு அர்த்தம் என்னது? அர்த்தம் என்னதுங்க? இயேசுன்ற பேருக்கு அர்த்தம் தெரியாதா? இயேசுன்ற பேருக்கு அர்த்தம் வந்து ரட்சகர். ஓகே, சல்வேஷன், ரட்சிப்பு பிறந்தது. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோங்க, சந்தோஷப்படணும். நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போகிறோம். ஆமென். ஸோ அதாவது இயேசு பிறந்தாருன்றது அந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். நம்ம மெயினாக முக்கியமாக பார்க்க போகிறது என்னன்னா, யாருக்கெல்லாம் தெரிவிக்கப்பட்டதுன்னு பார்க்குறத விட மெயினாக ரெண்டு பேருக்கு சொல்லப்பட்டது. அதாவது ஒரு ஏழை, ஒரு பணக்காரன். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட மெய்ப்பர்களிடம் சொல்லப்பட்டது, அப்புறம் ராஜா இடம் சொல்லப்பட்டது. மெய்ப்பர்களிடம் டைரெக்டாக சொல்லப்பட்டது, ஆனால் ராஜா இடத்துல இன்டைரக்டாக சொல்லப்பட்டது. எப்படின்னா, லூக்கா 2:10, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதாவது தேவதூதர்கள்லாம் பார்த்த உடனே எல்லாம் மெய்ப்பர்கள்லாம் பயந்துடுறாங்க. திடீர்னு வானத்துலேருந்து வெளிச்சம் வந்த உடனே அப்போ என்ன சொல்கிறாங்க? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ரட்சிப்பு பிறந்தது அப்படின்னு சொல்கிற ஒரு நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆமென். நற்செய்தி சொல்லுங்கள். நற்செய்தி என்னது? நமக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று, நம்ம பரலோகம் போகிறோம். அதாவது டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் இன்னும் உறுத்தி சொல்கிறத விட நான் ஷார்ட்டாக சொல்லணும்னா, ரட்சிப்பு, நம்ம பரலோகம் போகிறோம், இயேசு நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். அப்புறம் லூக்கா 2:14 போட்டிருக்கு, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். அதாவது தேவதூதர்கள் இயேசுவை பற்றி சொல்லும் போது அவரை துதிக்கிறாங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, சொல்லுங்க, மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஸோ உன்னதத்தில் இருக்க தேவனை என்ன எப்பயுமே துதித்து தான் இருக்காங்க. ஆமென். Glory to God. Hallelujah. சரி, இப்போ ஏசப்பா நமக்காக பிறந்தாரு, நமக்கு சல்வேஷன் உண்டாயிடுச்சு. அதுக்குன்னு ஒரு சும்மா ஒரு பாட்டு பாடி அவர் சும்மா ஒரு ஸ்மாலாக ஒரு ஆராதிக்கலாமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, கூட சேர்ந்து சத்தமாக பாடுங்க. God is so good. God is so good. God is so good. Is so good to you. God is so good. God is so good. God is so good. Is so good to me. God is so good. God is so good. God is so good. Is so good to all. Yesu நல்லவர், Yesu நல்லவர், Yesu நல்லவர், நல்லவர் உனக்கு. Yesu நல்லவர், Yesu நல்லவர், Yesu நல்லவர், நல்லவர் எனக்கு. Yesu நல்லவர், Yesu நல்லவர், Yesu நல்லவர், நல்லவர் நமக்கு. சத்தமா Yesu நல்லவர். எல்லாரும் Yesu நல்லவர், Yesu நல்லவர், நல்லவர் உனக்கு. Yesu நல்லவர், Yesu நல்லவர், Yesu நல்லவர், நல்லவர் எனக்கு. Yesu நல்லவர் நினைக்கிறவங்களா சொல்லுங்க. Yesu நல்லவர், Yesu நல்லவர், Yesu நல்லவர், நல்லவர் நமக்கு. இங்கிலீஷ்ல God is so good.
God is so good. God is so good. Is so good to you. God is so good. God is so good. God is so good. Is so good to me. God is so good. God is so good. God is so good. Is so good to all. Amen. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சத்தமா, கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்புறம் மேய்ப்பர்கள் வேகமா ஓடி போய் இயேசுவை பார்க்கறாங்க. தீவிரமாய் வந்து சொல்லுங்க, அந்த நல்லவராகிய இயேசுவை யாரெல்லாம் இன்னைக்கு தீவிரமா பார்க்க வந்திருக்கீங்க? கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. அவரை தீவிரமாய் தேடி போனார்கள். அப்பொழுது மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். ஆமென். தீவிரமாக போய் இயேசுவை பார்க்குறாங்க. ஸோ அந்த பரிசுத்தமான தேவனை போய் பார்த்த உடனே அவங்க பணிந்து அவரை ஆராதிக்கிறாங்க. அப்போது லூக்கா 2:21 போட்டிருக்கு, பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய, அதாவது இப்போ அவங்க ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. மேய்ப்பர்கள் பார்த்துட்டு அவரை ஆராதிச்சிட்டாங்க. அப்புறம் லூக்கா 2:21 போட்டிருக்கு, பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கற்பத்திலே உற்பவிக்கிற முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஸோ இயேசு என்று பேர் இயேசு என்று பேரிடுறாங்க. ரட்சிப்பு, சல்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேரிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து லூக்காவில் போட்டிருக்க ஸ்டோரி. இதே வந்து மத்தேயுல என்ன போட்டிருக்குன்னா, அதாவது இப்போது மேய்ப்பர்களுக்கு எப்படி சொல்லப்பட்டதுன்னு பார்த்துட்டோம். மத்தேயுல ராஜாவாகிய ஏரோதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். மத்தேயு 2:2 போட்டிருக்கு, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அதாவது ராஜாக்கு எப்படி தெரியுதுன்னா, 3 வைஸ் மென் ஆர் கம்மிங். வைஸ் மென்க்கு என்ன போட்டிருக்கு பைபிளில்? தமிழ் என்ன போட்டிருக்கு? 3 ஞானசாஸ்திரிகள். கரெக்ட். 3 ஞானசாஸ்திரிகள் வந்து வராங்க. வந்து நேராக அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ராஜான்னு உடனே எங்கே வந்து பிறப்பாரு? அரண்மனையில் தான் பிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அரண்மனைக்கு போயிடுறாங்க. அரண்மனைக்கு போயிட்டு ஏரோது ராஜா கிட்ட சொல்கிறாங்க. ஏரோது ராஜாவுக்கு அப்படியே உள்ளே பொங்குது கோவமாக. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, புத்திசாலித்தனமாக, நீங்கள் போயிட்டு அந்த ராஜாவை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஆனால் பாருங்க அவருக்கு எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம், அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஞானசாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொள்ள வந்தார்கள். ஓகேவா? ஸோ அப்புறம் அடுத்து அவங்க சொல்கிறாங்க இப்போ ராஜா கிட்ட, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அதாவது மீகா 5:2 போட்டிருக்கு இதே வசனம். சேம் திங். மீகா 5:2 போட்டிருக்கு. இந்த மாதிரி தீர்க்கதரிசி மீகா எழுதியிருக்காரு. இந்த மாதிரி பெத்லகேமில் யூதருடைய ராஜா பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொன்னோடனே ராஜா சொல்கிறாரு, நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே இப்போ அந்த ஞானசாஸ்திரிகள் கண்டுபிடிக்கிறாங்க, இப்போ ராஜா இங்கே இல்லை சொல்லிட்டு திருப்பி போகிறாங்க. தேடி போகும்போது கண்டுபிடிச்சோடனே அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாக மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவக்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஓகே, சாஷ்டாங்கமாய் பணிந்தார்கள். ஆமென். ராஜாவாகிய இயேசு ராஜா. ஆமென். Jesus is king. சொல்லுங்க, Jesus is king. Jesus is king. Jesus is king. Hallelujah. இப்போ 3 கொடுத்தாங்க இயேசு கிட்ட, கோல்ட், ஃப்ராங்கன்சென்ஸ் அண்ட் மிர். அதாவது பொன், தூபவர்க்கம், வெள்ளைக்கோலம். கோல்ட் எதை குறிக்குதுன்னா டிவினிட்டி, பரிசுத்தம், பியூர்னஸ், சுத்தம். ஓகே. அண்ட்
தூபவர்க்கம்ன்றது ஒரு கட்டை, இட்ஸ் அ சென்ட். அதாவது பழைய காலத்துலலாம் பலியிடும் போது சுகந்த வாசனை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதாவது வர்ஷிப் பண்ணும்போது, அதாவது பலியிடும் போது அந்த கட்டையை வைப்பாங்க. தூபவர்க்கம் என்ற அந்த கட்டையை வச்சு கர்த்தரை ஆராதிப்பாங்க. ஸோ அவங்க அந்த கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த கட்டை எரியும் போது அது சுகந்த வாசனையாக வரும். ஸோ அது 2வது. 3வது வந்து வெள்ளைக்கோலம். வெள்ளைக்கோலம் என்றது அது வந்து அரேபியாவிலேருந்து ஒரு ஸ்பைஸ், இந்த எப்படி சொல்கிறது, இட்ஸ் அ ஸ்பைஸ். அதாவது வந்து அதை வந்து ஏதாச்சும் வைனில் ஏதாச்சும் ஊற்றி குடிப்பாங்க. அது குடிக்கும், அதாவது அது எதை குறிக்குதுன்னா ஏசப்பா வந்து ரொம்ப கடினப்படுவார், ரொம்ப நமக்காக பாடுபடுவார் என்பதை வந்து தீர்க்கதரிசனமாக இங்கேயே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இயேசு நல்லவர் என்று இன்னொரு தடவை சொல்லிவிட்டு நான் நடிக்கிட்டு கொடுத்துட்றேன். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் உனக்கு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நமக்கு. சத்தமா கடைசியா ஒரு தடவை. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் உனக்கு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நமக்கு. ஆமென். Thank you. மத்தேயு சுவிசேஷம்